அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரத்துல சனி பகவானின் தாக்கம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், அதைத்தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் பார்க்க போறோம். மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு நேரத்துல மீனம் ராசியில சனி பகவான் 12ஆம் வீடாக இருக்கக்கூடிய நஷ்டத்திற்கு அதிபதியாக அமர்ந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 11ஆம் வீட்டிற்கு சிறப்பு மாறாக ஸ்தானமாக இரட்டை லக்னமாகவும் இருப்பதனால் லாபகரமான வீடாகவும் இந்த ஒரு நேரத்தில் சனி பகவான் உங்களுக்கு அமைகின்றார். ஆதாய வீடு ஒரு முக்கியமான வீடு. இதனால சனி பகவான் கெட்டு போகக்கூடாது. அப்படி கெட்டு போயிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவுல ஆபத்து ஏற்படும். ஆனா இந்த ஒரு நேரத்துல சனி பகவான் உங்களுடைய ராசியில மிகவும் பலத்துடன் அமைந்து இருக்கிறார். இதனால் நீங்க பெரிய அளவுல வருமானம் உங்களுடைய ராசியில கொட்ட போகுது. மற்ற நாட்களை விட, மற்ற நேரங்களை விட இந்த ஒரு நேரத்துல போதுமான அளவுக்கு உங்களுக்கு வருமானமானது தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும். இதே நேரத்துல சனி கெட்டு போயிட்டாரு அப்படின்னா வருமானம் உங்களுக்கு குறைய தொடங்கும். ஆரோக்கியமும் தொடர்ந்து உங்களிடம் இருந்து குறைந்து, ஏதாவது ஆரோக்கியத்துல தேவையில்லாத பிரச்சனைகளும் ஆரோக்கியம் கெட்டு விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த ஒரு நேரத்தை பொறுத்தளவுக்கு சனி பகவான் உங்களுடைய ராசியில மிகவும் பலத்துடன் அமைந்திருக்கிறார். இதனால் போதுமான அளவிற்கு உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். இதே நேரத்துல சனி பகவான் 3ஆம் வீடோ 5ஓ இல்லைன்னா 6ஓ 8ஓ இந்த வீடுகள்ல அமைந்திருந்தார் அப்படின்னா அதுவும் ஒரு நல்ல அறிகுறியாகத்தான் உங்களுக்கு இருக்கும். 11ஆம் வீட்டில் இருக்கிறார். இதனாலும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல லாபகரங்கள் உங்களை வந்து சேர்ந்தடையும். சனி பகவான் மேசத்திலும் செவ்வாய் மகரத்திலும் இருப்பதனால் தனயோகம் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல கிடைக்கும். இதற்கு காரணம் நிதியின் 2ஆம் அதிபதிக்கும் 11ஆம் அதிபதியுமாக கருதப்படக்கூடிய ஆதாயத்துக்கும் இடையே பரிமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். இதனால சனி நீச பங்கையும் இந்த ஒரு நேரத்துல பெருகும். இதனால் தொழில் முன்னேற்றமா இருக்கட்டும், வீடு வாகனங்கள், கொத்தடிமை, அரசியல் முன்னேற்றம் அனைத்துமே உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல மேம்படக்கூடும். இதனால் உங்களுக்கு மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரமானது சனி பகவானால் முடிந்த அளவிற்கு நன்மைகள் தான் நடக்கப் போகிறது. எந்த விதமான கெடுதல்களும் இந்த ஒரு நேரத்தில் நடக்காது. இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து நீங்க செய்து கொண்டே இருங்க. இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வெற்றிகள் கிடைக்கும். முடிந்தால் சனிக்கிழமை தோறுகளும் அருகில் இருக்கக்கூடிய சனி பகவான் கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த அளவிற்கு நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு தீபத்தையும் சனி பகவானையும் வணங்கிவிட்டு வாருங்கள். கண்டிப்பா அங்கது உங்களுக்கு இங்கே பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மீனம் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே ஒரு ஆழ்ந்த சிந்தனை கொண்ட ஒரு ராசிக்காரங்களா தான் இந்த மீனம் ராசிக்காரங்க எப்பொழுதுமே விளங்குவாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல வளர்ச்சிக்குன்னு நீங்க வளர்ந்துக்கிட்டு தான் இருப்பீங்க. அது தொழில் விஷயமா இருக்கும், இல்லைன்னா உங்களுடைய உத்தியோகம் விஷயமா இருக்கட்டும், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். உங்களுக்குன்னு சில மூத்தவங்க உங்க கூடயே உங்களுக்கு தெரிந்த நபர்கள் இருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்டு எப்படி எந்த வழியில நீங்க சென்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால முன்னேறி வர முடியும். அப்படிங்கிறத உங்களுடைய மூத்தவர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அவங்களுடைய பேச்சை நீங்க இந்த ஒரு நேரத்துல கேளுங்க. அதை தட்டி கழிக்க கூடாது. தட்டி கழிக்காமல் அவர்களுடைய பேச்சை கேளுங்க. கண்டிப்பா அது உங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், எதிலும் வேண்டுமானாலும் இருந்தாலும் அதில் உங்களால் வளர்ச்சி பெற முடியும். இதனால் உங்களுக்கு வருமானமும் அதிகமாக பெருகும். உங்களுடைய குடும்பமும் சரி, நீங்களும் அதிக அளவுல வெற்றிகளையும் இந்த ஒரு நேரத்துல தேடுவீங்க. எனவே முடிந்த அளவிற்கு இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய மூத்தவர்களின் பேச்சை நீங்கள் கேட்டு நடந்து கொள்வது உங்களுக்கு மிக பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்துல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பணியிடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல வழிகாட்டுதலாக இருப்பார்களாம். உங்களுக்கும் அவர்களுக்கும் இத்தனை நாட்கள் எவ்வளவோ பகைகள், எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்க இருவருக்கும் இடையில் சின்ன சின்ன பழக்கங்களாக இருக்கட்டும், நெருக்கங்கள் அதிகமாக ஏற்படும். இதனால் அவர் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பார். இந்த ஒரு வேலையிலிருந்து மற்ற வேலைக்கு செல்வதற்கும், இல்லைன்னா இப்ப நீங்க இருக்கிற போஸ்டிங்ல இருந்து எப்படி அடுத்த போஸ்டிங்க்கு வரணும், அது சம்பந்தமா என்ன படிக்கணும், என்ன எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிறத பொறுத்து உங்களிடம் உங்களுடைய மூத்த அதிகாரிகள் கட்டாயமாக உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களிடம் கூறுவார்கள். எனவே அவர்களின் வழிகாட்டுதல்களை இந்த ஒரு நாள்ல நீங்க பெற்றுக்கோங்க. பெற்று அதன்படி நடங்கள். கண்டிப்பா அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வெற்றியை தேடி கொடுக்கும். இந்த ஒரு நேரத்தை பத்தி சொல்லியே ஆகணும் அப்படின்னா மீனம் ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு வழிகாட்டுறதற்கு எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள். ஆனா அந்த வழியை உங்களால பிடித்து செல்ல முடியுமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்கும். எனவே முடிந்த அளவிற்கு உங்களுக்கு யாராவது வழிகாட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு வழியை பிடித்து முன்னேறி கொண்டே போங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகத்தான் கட்டாயம் உங்களுக்கு விளங்கும். இதே நேரத்துல
மீனம் ராசியில பிறந்தவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில அதுவும் முக்கியமா உங்களுடைய உடன் பிறந்தவர்களின் ஆதரவு இந்த ஒரு நேரத்துல கிடைக்கும். உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் எவ்வளவோ சண்டை சச்சரவுகள் இருந்திருந்தாலும் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது கண்டிப்பா மீனம் ராசிக்காரர்களுக்காக உங்க உடன் பிறந்தவர்கள், உங்களுடைய அண்ணனோ தங்கையோ தம்பியோ யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் உங்களுடன் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை இந்த ஒரு நேரத்தில் தீர்த்து வைப்பார்கள். அது மட்டுமல்லாமல் நீங்க மகிழ்ச்சியான தருணங்களிலும் அவர்களும் வந்து பங்கேற்பார்கள். உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல சுப காரியங்கள் நடந்தது என்றால் இத்தனை நாட்கள் வராத உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் இந்த ஒரு நேரத்தில் வருவாங்க. இதனால உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் இன்னும் நெருக்கங்கள் அதிகமாக கூடக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஒரு நேரமானது மீனம் ராசிக்காரர்களுக்கு விளங்கும். காதல் வாழ்க்கையில ஒரு இனிமையான தருணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும். இது மட்டும் அல்லாம உங்களுடைய தொழில் வாழ்க்கையில போட்டி அப்படிங்கிறது இல்லாம நீங்க எதிர்பார்த்த ஒரு வெற்றியை இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய கண்கூடாக உங்களால் பெற முடியும். எனவே இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எவ்வளவோ அவளுக்கு நீங்க பின்னடைந்து கொண்டு போய்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வருகின்ற காலகட்டங்கள்ல உங்களுடைய தொழிலை நம்பி நீங்க என்ன என்ன செயல்களை வேண்டுமானாலும் செய்யுங்க. கண்டிப்பா உங்களுடைய தொழில் உங்க கூடயே நிற்கும். உங்க கூட நிற்கிறது மட்டும் இல்லாம உங்களுடைய பிரச்சனைகளுக்கு அது ஒரு தீர்வு வந்து கட்டாயமாக கொடுக்கும். எனவே இந்த ஒரு நேரத்துல எதிர்பார்த்த மகிழ்ச்சி உங்களை தேடி வரும். நீங்க இத்தனை நாட்கள் வர மீனம் ராசியை சேர்ந்த ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தது என்றால் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு திருமண பேச்சு கண்டிப்பா கைகூடும். காதல் செய்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதையும் உங்களுடைய வீட்டுல தைரியமா கூறுங்க. நீங்க நினைத்தபடி நினைத்த அந்த ஒரு உங்களுக்கான ஒரு மன வாழ்க்கையை உங்களுடைய பெற்றோர்கள் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படுத்தி வைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரமாக மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். கண்டிப்பா இந்த ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடைய ஆரோக்கிய நிலையை உங்களுடைய ஆரோக்கிய நிலையாக இருக்கட்டும், உங்களுடைய பொருளாதார நிலை, இந்த ஒரு 2 நிலையிலையுமே நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக ஒரு தினமாக இந்த ஒரு நாளானது கண்டிப்பாக விளங்கும். நிதி நிலையில் ஏற்றம் காண ஒரு போதுமான வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வசதி வாய்ப்புகள் மூலம் உங்களுக்கு இருக்கின்ற கடன் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். நீங்கள் நினைத்த மாதிரி வீடு மனைகள் சொத்து சுகங்கள் இந்த ஒரு நேரத்தில் பெருகக்கூடிய ஒரு நேரமாக மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரமானது கட்டாயமாக விளங்கும். முன்னர் செய்த முதலீடுகள் வழியாக இந்த ஒரு நேரத்துல எதிர்பார்த்த வருமானத்தை உங்களால் கொண்டு வர முடியும். இதனால் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வருமானமும் உங்களை வந்து சேர்ந்தடையும். எனவே இந்த ஒரு நேரத்தை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிக்காரர்களுக்கு வருமானமும் உங்களுடைய செல்வாக்கும் பெருகக்கூடிய நேரம் தானே தவிர எந்த விதமான அழிவு பாதைக்கும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் செல்ல மாட்டீங்க. இது அனைத்திற்கும் காரணம் சனி பகவான். சனி பகவானால் உங்களுக்கு அதிக அளவு நன்மைகள் ஏற்படும். இதே நேரத்துல பண வரவுல உங்களுக்கு தாமதங்கள் ஏற்படும். ஆனா பணம் நீங்க யார்ட்டாவது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு பணமானது உங்களை வந்து சேர்ந்தடைவதற்கு சின்ன தாமதங்கள் ஏற்படும். கண்டிப்பா அந்த ஒரு பணமானது உங்களை வந்து சேர்ந்தடைந்து விடும். அதில் எந்த விதமான மனக்குழப்பங்களும் நீங்கள் அந்த ஒரு நேரத்தில் வெளிக்காட்டாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. பணத்தை கொடுக்க லேட் பண்றாங்க அப்படின்னு நீங்க ஏதாவது சில வார்த்தைகளையோ உங்களுடைய பொறுமைகளையோ நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னா இதனால மிக பெரிய அளவுல நீங்க பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்படுவீங்க. எனவே முடிந்த அளவிற்கு தாமதமாக வந்தாலும் சரி அப்படின்னு பொறுமையுடன் இருப்பது நீங்களுக்கு மிகவும் நல்லது. வெளி வட்டாரத்துல சின்ன சின்ன புதிய அனுபவங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களை தேடி வரும். இதனால் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எப்படி மேம்படுத்தலாம், உங்களுடைய உத்தியோகத்துல எப்படி நீங்க மேம்பட்டு எப்படி ஒரு மதிப்புமிக்க நபராக மாறலாம் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு அனுபவத்தின் மூலம் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நீங்க கத்துக்கொள்ளலாம். வேலையாட்கள் நன்றி உணர்வுடன் இந்த ஒரு நேரத்துல செயல்படுவாங்க. நீங்க எப்பொழுதுமே உங்க கூட இருக்கிறவங்களையும் சரி, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களையும் நீங்க முதலாளியே இருக்கீங்க அப்படின்னா உங்க கீழே வேலை பார்க்குறவங்கள எப்பொழுதுமே நீங்க நல்லா பார்த்துக்கிடுவீங்க. உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நபரா எந்த ஒரு நேரத்திலையும் நீங்க பார்த்துக்கிடுவீங்க. இதனால உங்களுடைய வேலையாட்கள் எப்பொழுதுமே உங்க உங்கள்கிட்ட ஏதாவது நீங்க வேலை கூறுனீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு மறுபேச்சு இல்லாம வேலை பார்ப்பாங்க. அதே மாதிரி நன்றி உணர்வுடனும் உங்களிடம் வந்து செயல்படுவாங்க. மற்ற ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய வேலையாட்கள் அப்படி இருப்பார்களா என்று சொல்ல முடியாது. ஆனா இந்த மீனம் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே உங்களுக்கு கூட இருக்கின்ற நபர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற நபர்களாக இருக்கட்டும், அனைவருமே எப்பொழுதுமே உங்கள் மீது மிகவும் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு செலுத்துகின்ற நபராகத்தான் உங்களுடன் கட்டாயமாக இருப்பார்கள். இதனால் உங்களுடைய வேலையில எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கிடையவே கிடையாது.
பெற்றோர்களின் அறிவுரைகளை இந்த ஒரு நாளில் நீங்கள் ஏற்று நடப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இத்தனை நாட்கள் வரை உங்களுடைய பெற்றோர்களின் பேச்சை நீங்கள் காது கொடுத்து கூட கேட்க மாட்டீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வளர்ந்து வருகின்ற நேரங்களில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள் கூறும் பொழுது அதனை கேட்டு தெரிந்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு